என்னுடைய அம்மாவினுடைய பின்புலம் அவர்கள் ஒரு ஹிந்து, அவர்கள் இந்து சமயத்தவர்கள், அப்பா ஆர்சி சமயத்தவர். அப்ப எனக்குள்ளே என்னுடைய தாயாரின் தாயார் அம்மாங்களோடு இருந்த காரணத்தினால எனக்குள்ள இந்து சமயத்தை குறித்தான ஒரு ஈர்ப்பு. நான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தாலும் என்னுடைய இருதயத்திலே நான் இந்து சமயத்தவராய் அதனுடைய சடங்கு சம்பிரதாயங்களை நான் வாஞ்சிக்கிறவளாய் இருந்தேன். அதே மாதிரி என்னுடைய திருமணமும் எனக்கு இந்து சமயத்தவரோடு தான் நடக்கணும் என்று என் இருதயத்திலே வாழ்ந்தேன். அதே மாதிரி என் திருமணம் நடந்தது. என்னுடைய கணவன் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். அப்பொழுது நான் அந்த சமயத்தில் நோர்வேக்கு சென்று விட்டேன். இந்து சமயத்தை பின்பற்றினேன். அங்கிருந்தும் எல்லா பலவிதமான பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் நான் என்னை நானே பலப்படுத்திக் கொள்ள தேவனுடைய அந்த கரம் என்னோடு இருக்கிறதை நான் உணரவில்லை. அந்த நேரத்திலும் எல்லா விதத்திலுமே உயர்ந்து தேவனுடைய நாமத்தினால் அந்த நான் இப்பொழுது சொல்லுகிறேன் தேவனுடைய நாமத்தினால் என்று. ஆனால் எனக்குள்ளே அந்த இந்து சமயத்தின் காரணமாக ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போனேன். ஆண்டவரை மறந்தே போனேன். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனேன். ஆனால் என்னுடைய தாயார் இரவு பகலாக கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். இன்னும் நான் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் என்றெல்லாம் ஜெபம் பண்ணுவார்கள். அந்த நேரம் நான் ஸ்ரீலங்காவுக்கு வரும் போதெல்லாம் கோயில்களுக்கு சென்று அங்கு கோயில்களின் வழக்கப்படி எல்லாம் செய்து வந்தோம். இப்படி இருக்கும்போது 2017ஆம் ஆண்டு என்னுடைய கணவன் குடும்பம் அவர்கள் இங்கு கோயில் வைத்திருந்தார்கள், பரம்பரை குடும்ப கோயில் என்று. அந்த கோயிலிலே ஒரு அம்மன் அந்த சிலையை வைத்து அந்த கோயில் அம்மன் கோயில். அப்படி இருக்கும்போது 2017ஆம் ஆண்டு 3 மரணங்கள் என் கணவனுடைய குடும்பத்திலே. அதாவது கணவனுடைய சகோதரன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார் ஏப்ரல் மாதம் 2017. அதே மாசத்துல என்னுடைய மாமனார் அவர் நோய்வாய்ப்பட்டு பரிசவாதத்திலே இருந்தார். அவர் செப்டம்பர் மாதம் அவர் இறந்து போனார். அதுக்கு அடுத்த அதே தேதியிலே அதே அடுத்த மாசத்திலே அக்டோபர் மாசத்திலே என் மாமியார் இறந்து போனார். 3 மரணம் 6 மாதத்துக்குள்ளே அடுத்தடுத்து. அந்த நேரத்திலே நான் நோய்வாய்ப்பட்டேன். அப்ப இந்த சக்திகள், இந்த அசுத்தமான அந்த காரிய சக்திகள் பலவிதமான போராட்டங்களை எங்களுக்குள்ளே கொண்டு வந்த போதிலும் என்னுடைய தாயாரினுடைய ஜெபம், என்னுடைய தந்தையாரின் ஜெபம், அவர்களுடைய அந்த உறுதியான தெய்வத்தை பிடித்து கொண்டு அவர்கள் விடாதபடி அவர்கள் வைத்திருந்த அந்த ஜெபத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். 2017ஆம் ஆண்டு இந்த சந்தர்ப்பத்திலே நான் ரட்சிக்கப்பட்டு தேவனை அடைகிற அறிவை அடைந்து என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த ஒரு பூரண சந்தோஷத்தோடு நான் ஆண்டவருக்குள்ளாக கடந்து வந்தாலும் அந்த சக்திகளின் போராட்டம் அதிகமாயிருந்தது. ஆனால் தேவன் என்னை விடவில்லை. அவருடைய நாமத்தினாலே ஆவியானவருடைய அந்த சக்தியோடு அதுகளுக்கு எதிராக போராட வைத்தார். ஜெபத்திலே போராட நான் ஞானஸ்நானம் பெற்றேன். அடுத்த மாசத்திலே அந்நிய பாஷையை பெற்றேன். அப்படியாக தொடர்ந்து தேவனை ஜெபத்திலே வைத்து அசுத்த ஆவிகளோடு போராடி 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 ஒவ்வொரு கட்டத்திலும் ஜெயம் அடைய வைத்துக் கொண்டே இருந்தார். என்னுடைய கணவனும் அதை அடுத்த வருஷம் நாங்கள் ஸ்ரீலங்கா போகும்போது அவரும் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார். அந்த கோயிலை முழுவதுமாக நாங்கள் பொதுவுக்கு வழங்கிட்டு ஊராருக்கு வழங்கிட்டு அந்த கோயில இருந்து ஃபுல்லா நாங்கள் விலகி கொண்டோம். இப்படியாக ஆண்டவருக்குள்ளே வந்தேன். பிள்ளைகள் ஆண்டவரை சிறு வயதிலே அறிந்து கொண்டார்கள். ஆக சிறு வயதுன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு நாங்கள் குடும்பமாக இப்பொழுது நோர்வேயிலே சபைக்கு சென்று வருகிறோம். 2017 இருந்து இன்று வரை தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். ஆனாலும் அது முதலாவது காரியம். 2வது காரியம் இந்த வருஷத்திலே எனக்கு காத்திருந்தது. இந்த வருஷம் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு திருப்பு முனை என்று. எப்படி என்றால் நல்லா போய் கொண்டிருந்தது. தேவனுக்குள்ளே நான் ஆழமாய் வந்து விட்டேன். அவரை உறுதியாய் பற்றி கொண்டேன். அவருடைய அன்பை அறிந்து கொண்டேன். எல்லாவற்றிலும் நான் அறிய 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 சத்ருவானவன் இன்னும் போராட வலிக்கிட்டான். எப்படி என்றால் என்னுடைய தந்தையாரின் மரணம். அவர் டிசம்பர் 31ஆம் தேதி அவர் திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். நல்லா இருந்தவர் திடீரென்று இறந்து போனார். அது அவர் இறக்கிறதுக்கு முன்பாக என்னுடைய தாயாருக்கு கேன்சர்
கேன்சர் வியாதி வந்து முற்றின நிலைமையிலே கண்டுபிடிக்கப்பட்டு குறுகிய காலத்துக்குள்ளேயே முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் இதை தந்தையார் கேட்ட அந்த ஒரு அதிர்ச்சி அவருடைய இதயத்தில் இருந்தபடியால் அவர் டிசம்பர் 31 இறந்து போனார். அவர் இறந்து சரியாக நாங்கள் ஸ்ரீலங்கா வந்தோம். நானும் என் கணவர் வந்தோம். தந்தையினுடைய எல்லா கடமைகளையும் காரியங்களையும் முடித்து நான் திரும்ப செல்லும் போது என்னுடைய தாயார் ரொம்பவும் முடியாத நிலைமையில் இருந்தார்கள். அவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் தொடங்கியாச்சது. அவர் அதை ஒத்துக்கொள்ளையில கடைசி ஸ்டேஜ். அப்ப அவர் வந்து நான் திரும்பி நோர்வே சென்ற பிறகு பிப்ரவரி 1 அவர் இறந்து போனார். தாயார் இறந்து போனார். அப்ப அடுத்தடுத்து மரணம் என்னை அந்த வலி வேதனைக்குள்ளாக என்னை தள்ளிட்டு, அப்பொழுது நான் வந்து இன்னுமாக பல போராட்டங்களை சந்திக்கும்படியாக தேவன் அவர் சோதிக்கிறவர் அல்ல, தேவன் சோதிக்கிறவர் அல்ல. ஆனாலும் தேவன் பொன்னை புடமுடுகிறது போல எங்களை புடமுடுவார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி நிற்கிற பலம் அது அவருடையது மாத்திரமே. அப்ப தேவன் நான் பலவீனப்பட்டு என் தாயாருடைய இறுதி கடமைகளுக்கு நான் திரும்ப வரவில்லை. என் தாயார் கேட்டுக்கொண்டார், நீங்க வரக்கூடாது, எல்லாரும் என்னை பார்த்துட்டு போட்டீங்க, வரக்கூடாது என்று. ஆனாலும் நான் குடும்பத்தோடு வருவேன் என்று காத்திருந்தேன். ஆனால் முடியவில்லை. ரொம்பவும் பலவீனப்பட்டு என் நம்பிக்கையே அற்று போகிற அளவுக்கு, எவ்வளவுக்கு நான் தேவனுக்குள்ளே ஆழமாய் வந்தேனோ அந்த நம்பிக்கையே அற்று போகிற அளவுக்கு எனக்கு ஒரு சோதனை வந்தது. என்னுடைய உடல் பலவீனத்தின் மூலமாகவும் என்னுடைய அடுத்தடுத்த இழப்பின் காரணமாகவும் நான் மரணத்தின் அருகிலே சென்று மறுபடியுமாக தேவன் என்னை உயிர்ப்பித்தார் என்று நான் சொல்லுவேன். அப்படியாக மறுபடியும் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை வைத்திருந்தார். தேவனுக்குள்ளே அந்த அன்பு இன்னும் ஆழமாய் செல்லும்படியாய், தேவனுடைய அன்பை இன்னும் சுவைக்கும்படியாய் இந்த கடந்த மாதங்களாக நான் கடந்து வந்து இந்த நிலைமையிலே நான் நிற்கிறேன் என்றால் தேவனுடைய சுத்த கிருபை. நான் நிற்கிறதும் நிர்மூலமாகவும் தேவனுடைய சுத்த கிருபை. நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ற ஒரே காரணம் தான், மனுஷர்களுக்கு உபத்திரவம் உண்டு. தேவன் வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர். நீங்கள் உங்களுக்கு வருகிற எந்த போராட்டமா இருந்தாலும் நீங்கள் விழுந்து விடுவதில்லை, நீங்க சோர்ந்து போவதில்லை. தேவன் மறுபடியும் தன்னுடைய உன்னதமான பலத்தினால உங்களை இடை கட்டுவார். அதனால ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள். என்னுடைய சாட்சியத்துடன் முடிக்கிறேன். நான் வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறேன். பாஸ்டர் கேட்டிருந்தார், நான் அங்கு இருக்கும்போது நீங்கள் வார்த்தை கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று. நான் இல்லை பாஸ்டர், நீங்க கொடுங்க, நாங்களும் கேட்கலாம் உங்களோட வார்த்தை என்று சொல்லியிருந்தேன். அவர் இல்லை என்று என்னை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதனால நான் தேவனுடைய சமூகத்தில் அந்த வார்த்தைக்காக நான் வாசிக்கும் போது என்னோடு பேசின வார்த்தை விசுவாசம். நான் இன்று உங்களோடு பேச போகிற வார்த்தை விசுவாசம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டு என்றும் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கும் போது அந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அது விசுவாசம் இல்லாத மனுஷனால அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அப்ப நாங்கள் எதை நம்புகிறோம் அதுல உறுதியா இருக்கணும். எதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், காணப்படாதவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை நாங்கள் நம்பி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை நாங்கள் வார்த்தைகளை நம்புகிறோம். அப்பொழுது அவர் அந்த காணப்படாதவைகளின் உறுதி அப்பொழுதுதான் எங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் அவர் அவாந்தர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். அவருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. இல்லாத இடத்திலே அவர் கொண்டு வருகிறவர். உயிர் இல்லாத இடத்திலே அவர் உயிர்ப்பிக்கிறவர். தேவனுடைய வார்த்தை அது ஜீவனும் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது என்று தேவவசனம் சொல்லுகிறது. அப்ப நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் போது அதற்குரிய பலன்களை தேவன் எங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உண்மை என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆவியானவராயிருக்கிறார். அப்ப நாங்கள்
எங்களுக்கு எங்களோட மனுஷ பலத்தினால இதையும் கொண்டு வர முடியாது. நாங்கள் படிக்கலாம், பெரிய பெரிய பெயரோடு புகழோடு பட்டத்தோடு எவ்வளவோ செய்யலாம். ஆனால் தேவனுடைய ஆவி எங்களில் நிலைத்திராவிட்டால் தேவனுடைய காரியங்களை எங்களுக்கு அறிவிப்பவர் யார்? எங்களுக்கு யாரும் அறிவிக்க முடியாது. அப்ப நாங்கள் வேதத்தை நன்கு வாசித்து அதை தியானித்து அதை ஆழமாய் விசுவாசிக்கும் போது தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப என்ன, நான் இந்த ஜூதா எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும் வேதாகமத்திலே. ஜூதா நிருபம், அது ஒரே ஒரு அதிகாரம் தான் அதுல இருக்கிறது. ஜூதா நிருபம் 1ஆம் அதிகாரம், அதுல ஒரே ஒரு அதிகாரம் ஜூதா எழுதி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய ஜூதா எழுதின பொதுவான நிருபம், அதிலே 3வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய்ப்பட்டது. ஆமென். இதுல அழகாக அந்த ஜூதா நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனா இருக்கையில நான் பொதுவான ரட்சிப்பை குறித்து தான் நான் சொல்லும்படி எழுதும்படி நான் விரும்பி வாஞ்சித்திருந்தேன். ஆனாலும் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, அப்ப பரிசுத்தவான்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிறது விசுவாசம். விசுவாசம் வரங்களில் ஒன்று. விசுவாசம் என்பது அசைக்க முடியாதது, மலைகளை பெயர்க்கக்கூடியது. அதாவது கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் நான் மலையை பார்த்து பெயர்ந்து போவென்றால் அது பெயர்ந்து போகும் என்று தேவன் சொல்லுகிற அர்த்தம் மலை பெயரும் அல்ல. மலை போல போராட்டங்கள் வந்தாலும், மலை போல எவ்வளவு கடுமையான பாடுகள் இருந்தாலும், அந்த பாடுகளிலே நான் நின்று அந்த பாடுகளை எதிர்நோக்கும் போதுதான் நான் அதை கடந்து போவேன். பாடு என்னை கடந்து போவாது, நான் அதை கடந்து அடுத்த படிக்குள்ளே போவேன். அப்ப நாங்கள் போராட்டங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை கண்டு அஞ்சக்கூடாது என்றுதான் இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது. அப்ப பரிசுத்தவான்களுக்கு தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு தேவன் என்னத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்கள் ரட்சிக்கப்படும் போதே எங்களுக்கு என்ன கிடைக்கிறது? விசுவாசம், தேவனை நம்புகிற விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. அப்ப நீங்கள் இதில் எல்லாரும் இருக்கிறீர்கள், தேவனை விசுவாசிக்கிறபடியால் தான் இங்கே இருக்கிறீர்கள். அப்ப எங்களுடைய விசுவாசம் அழிந்து போகாதபடிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணணும். அவ்விசுவாசம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் விசுவாசத்திலே போராடக்கூடிய, அழகாக சொல்லப்படுகிறது, விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். அப்ப இதுதான் அவருக்கு உணர்த்தப்பட்டது, ஆவியானவராலே உணர்த்தப்பட்டது. அவர் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத வாஞ்சியோடு இருந்தார். ஆனால் அவருக்கு உணர்த்தப்பட்டது, நீ உன் விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடு. அப்ப நாங்கள் தைரியமாய் போராடும் போதுதான் அந்த எங்களுக்கு எதிர்நோக்காய் வருகிற எல்லா காரியங்களையும் நாங்கள் எதிர்த்து போராட முடியும். அப்ப எங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கிறவர் தான் ஆவியானவர். அவருடைய பாதத்திலே நாங்கள் இரவும் பகலும் இருந்து அவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், வாசிக்கிற வேத தியானிப்புகள் எல்லாம் எங்களை புடமிட்டு கொண்டே போகும். நாங்கள் ஆவிக்குள்ளே வளர 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 எங்களுக்கு போராட்டம் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. ஆவிக்குள்ளே வளர 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 போராட்டங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டங்களை ஜெயம் கொள்றதுக்கு தான் எங்களுக்கு ஆவியானவருடைய உதவி தேவை. அந்த ஜெப வாழ்க்கை தேவை. அந்த வேத தியானம், ஒழுங்கான அந்த தியானம், தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை நாங்கள் தவறாமல் தேவனுக்கு கொடுக்கிற அந்த ஒரு ஒழுங்கு, ஒரு டிசிப்ளினுக்குள்ள நாங்கள் வரும்போதுதான் தேவ ஆவியானவர் எங்களை அடுத்த படிகளுக்குள்ளே நடத்தி செல்லுவார். இதுதான் இந்த இடத்திலே அவர் இதுல உணர்த்தின காரியம். அப்ப நாங்கள் விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டியது
நாங்கள் என்ன ஆயுதம் தூக்கி போராட வேணுமா, ஏதாவது துவக்கெடுத்து சுட்டு போராட வேணுமா? இல்லை. அது எப்படி நாங்கள் போராட வேண்டும்? ஆவிக்குரிய போராட்டம். ஆவிக்குரிய போராட்டத்தை ஆவியினால் தான் நாங்கள் மேற்கொள்ள முடியும். எங்களுடைய செப வாழ்க்கையில நாங்கள் மேற்கொள்ள முடியும். சத்துரு வெள்ளம் போல வருகையிலும் ஆவியானவர் கொடியேற்றுகிறவராயிருக்கிறார். ஆவியானவர் என்ன செய்வார்? கொடியேற்றுவார். மகளே, உனக்கு பலமில்லையா? நான் என்னுடைய பலத்தை தருகிறேன். கட்டுக்கடங்காத பெருமூச்சுக்களோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து அந்த வேண்டுதல்களை அவர் ஆவியிலே எங்களுக்கு செய்து தரும்போது நாங்கள் அந்த கட்டுகளை உடைத்து எங்களுக்கு வருகிற காரியங்களிலே நாங்கள் ஜெயம் கொள்ளுவோம். அதே மாதிரி யூதாவிலே நான் நிறைய வசனங்கள் இதற்கு பிறகு பொதுவான என்ன செய்யக்கூடாது என்ற வசனங்கள் நிறைய இருக்குது. நான் விசுவாசத்தை குறித்து உங்களோடு பேசுகிறபடியால் விசுவாசத்துக்குள்ளே வருகிறேன். அடுத்தது 20வது வசனத்திலிருந்து 25 வசனம் வரையும் தியானிக்க போறோம். 20லிருந்து 25 யூதா எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் அந்த அதே அதிகாரத்துல 20லிருந்து 25 வரையும் நாங்கள் தியானிக்க போறோம். ஒவ்வொரு வசனமாய் பார்ப்போம். முதலாவது 20வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான சுவிசேஷத்தின் மேல் விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமென். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். தேவ ஆவியானவர் கட்டுக்கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? விசுவாசம் எப்படிப்பட்டது என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. மகா பரிசுத்தம். அப்ப மகா பரிசுத்தம். தேவன் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப மகா பரிசுத்தம் உள்ள தேவனை நாங்கள் தரிசிக்கும் போது அந்த விசுவாசம் மகா பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மகா பரிசுத்தம் என்றால் சாதாரண பரிசுத்தம் அல்ல, பரிசுத்தத்திலும் பரிசுத்தம். ஏனென்றால் தேவ பரலோகத்திலே கேருபீன்களோடும் சேராபீன்களோடும் வாசம் செய்கிற தேவன் அவரை எப்படி அவர்கள் துதிக்கிறார்கள்? பரிசுத்தர் 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 என்று அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். நாங்கள் அவரை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ளுகிறதுக்கு தான் எங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எங்கள் பாவங்களை கழுவி இயேசுவின் ரத்தம் தாமே எங்கள் சகல பாவங்களையும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்ப எங்களை தேவ ஆவியானவர் இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தும் போது நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு நுழைந்து கொள்ளுவோம். நாங்கள் தேவனை அந்த ஆவியிலே ஜெபம் பண்ணி அவரை துதித்து மகிமைப்படுத்தி அந்த ஜெபத்துக்குள்ளே நாங்கள் செல்லும் போது அப்ப இதுல நாங்கள் உறுதியா இருக்கணும். அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் பணியாளியை ரட்சிக்கும். அப்ப விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபித்தால் மாத்திரமே தான் எங்களுடைய நோய்களை தேவன் குணமாக்குவார். அப்ப நாங்கள் விசுவாசத்தோடு ஒரு மனுஷர் ஒன்றிணைந்து ஒரு நோயாளிக்காக ஜெபிக்கும் போதுதான் அங்கு தேவன் கட்டுக்களை உடைத்து விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப நாங்கள் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை என்ன செய்ய வேணுமா? உறுதிப்படுத்த வேணுமே. நாங்கள் உறுதிப்படுத்தாமல் ஜெபத்துக்குள்ளே நுழைவமாயிருந்தால் எங்களால் ஜெப வாழ்க்கையிலே நீடித்து அதிலே நிற்க முடியாது. எங்கள் ஜெபத்திலே பல தடைகள் வரும். மாமிசம் ஆவிக்கு எதிராயிருக்கிறது. ஆவியும் மாமிசமும் ஒன்றுக்கொன்று எதிராயிருக்கிறது. அப்ப அது என்ன செய்ய விடாது? ஆவி மாமிசத்தை மேற்கொள்ள பார்க்கும், மாமிசம் விடாது ஆவியை மேற்கொள்ள பார்க்கும். மாமிசம் ஆவியை மேற்கொண்டுட்டா எங்கட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவிதத்திலே எங்களை வளர விடாமல் தடுத்து விடும். அப்பொழுது அதனால நாங்கள் ரொம்ப முக்கியமா எங்கள் ஜெபத்திலே ஜெபத்திலே நாங்கள் எங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். எப்படி ஜெபிக்க இருந்துட்டோமா? ஒரு விசை தேவனோட சமூகத்தில போனோம், கடமைக்கு ஜெபித்தோம் என்று வருவதில்லை. தேவனோட சமூகத்தில் இருந்து தகப்பனே என்னுடைய பாவங்களை உணர்த்தும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், பரிசுத்தப்படுத்தும், நான் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தரிசிக்க வந்திருக்கிறேன் என்று நான் சொல்லி ஆயத்தம் பண்ணி அந்த பரிசுத்தமான விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்தி என் முழங்கால்களை முடக்குவேனா இருந்தால் அப்பொழுது ஆவியானவர் தன் கரத்திலே எடுப்பார்.
ஆவியிலே எங்களை நடத்தி செல்வார். ஆவியிலே உன்னதமான காரியங்களுக்குள்ளே எங்களை கொண்டு செல்வார். ஜெபத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கும். எல்லாம் டிசிப்ளினா தான் தேவன் வைத்திருக்கிறார். ஒன்றும் ஒழுங்கற்றதாக அல்ல. ஏனோ தானோ ஒன்று ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. ஒவ்வொரு ஜெபங்களிலும் வார்த்தைகளிலும் அழகழகாக ஆவியானவர் வித்தியாசமாக எங்களை ஆவிக்குள்ளே நடத்துகிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். நாங்கள் மாமிசத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் ஆவியானவர் எங்களை நடத்துகிற ஜெபத்துக்கும் வித்தியாசத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். அப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஜெபிக்கும் போது அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணி நாங்கள் அப்படியே தேவனை பிரைஸ் பண்ணி அவருடைய அன்பை உணர அந்த ஆவியின் ஊற்று எங்களுக்குள்ளே ஊற்றப்பட அந்த ஆவியின் அவருடைய கணுக்கால் அளவும் போதாது, முழங்கால் அளவும் போதாது, இடுப்பளவும் போதாது என்ற அந்த அனுபவத்துக்குள்ளே ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்ல அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். இது சொல்லுகிற என்னையும் தான். நான் எனக்கும் உங்களுக்கும் இது பொதுவானது. நான் பேசுகிற காரியம். அதாவது அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 21வது வசனம். ஆமென். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, அப்ப தேவனுடைய அன்பை விட்டு விலகாமல் நாங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எந்த குலத்தில் பிறந்தோம், எந்த பேக்ரவுண்டில் வந்தோம், எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, நாங்கள் என்னென்ன செய்தோம், எல்லாம் பின்னானவைகளை மறந்து நாங்கள் முன்னானவைகளை நோக்கி எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவன் எங்களுக்கு, ஆமென், எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், தேவனை அறிகிற அறிவை பெற்றோம். நித்திய ஜீவன் என்பது என்ன? உங்கள் யாருக்காவது விளக்கம் சொல்ல முடியுமா? நித்திய ஜீவன் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்பது தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியது. அப்ப நாங்கள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் மற்றவர்கள் மாதிரி இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அப்ப இதுல இருக்கிற நாங்கள் ஒரு சிலர் தான் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்ப அந்த நித்திய ஜீவன், அந்த தேவனுடைய ராஜ்யம், தேவனை அறிகிற அறிவு, அந்த ராஜ்யத்தை அறியும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டோம். அதை சரியாக அறிந்தோமானால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதே எங்கள் நோக்கம். ஆமென். அந்த நித்திய ஜீவனை நாங்கள் ஒருபோதும் யாருக்காகவும் எதற்காகவும் இழந்துவிடக் கூடாது. எங்களுடைய ஜீவன் போகும் வரை நாங்கள் நிறைய பாடல்கள் பாடுவோம். என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் என்ன செய்யணும்? தேவனோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே வாழணும். அதற்கு தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவே தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அப்ப அந்த நித்திய ஜீவன் எங்களுக்கு பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? நேரத்தை ஒதுக்கி எங்கள் தேவனுக்கு கொடுக்கணும். எத்தனையோ காரியங்கள், ஒரு நாள் முழுவதும் பல காரியங்கள் இருக்குது. ஆனா நாங்கள் தேவனுக்கு கொடுக்கிறது சொற்ப நேரம். அந்த சொற்ப நேரத்திலும் ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தேவனுக்கு கொடுப்போமானால் தேவன் இன்னும் அதிகமாக எங்களை தன்னுடைய அந்த தன்னுடைய கரங்களுக்குள்ளே எங்களை கொண்டு செல்வதை நாங்கள் உணர்வோம். அப்ப தேவனுடைய இரக்கம் அது முக்கியமா இருக்கிறது. அவருடைய இரக்கம் இல்லாமல் எதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அவர்களுடைய நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தாவே உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவை உண்டாக்குகிறீர். அப்ப அதே மாதிரி நாங்கள் அடுத்த வசனத்தை வாசிப்போம். 22வது வசனம். ஆமென், ஆமென். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 22வது வசனம். நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து, பகுத்தறிவு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமாயிருக்கிறது. எல்லாருக்கும் பகுத்தறிவை தேவன் கொடுக்கவில்லை. மனிதர்களாகிய எங்களுக்கு மாத்திரமே தான் தேவன் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார்.
எல்லா மிருகங்கள், பறவைகள், எத்தனையோ உயிரினங்களை தேவன் படைத்தார். மனுஷர்களுக்கு மாத்திரமே தான் தேவன் பகுத்து அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்கள் உதாரணத்துக்கு அன்னப்பறவையை சொல்லுவோம். எப்படி அது பாலையும் தண்ணீரையும் வேறு பிரிக்கிறது, எப்படி பாலையும் தண்ணீரையும் அது வேறு பிரிச்சு அது பாலை குடிக்கிறது. அப்ப அந்த ஞானத்தை தேவன் அன்னப்பறவைக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதராகிய எங்கள் யாவருக்கும் கொடுத்த ஒரே விசேஷம் பகுத்தறிவு. அது ஆறறிவு. எங்களுக்கு மாத்திரம்தான் ஒரு அறிவு கூட. அப்ப அந்த அறிவினாலே நாங்கள் என்ன செய்ய வேணுமா, அந்த நாங்கள் பகுத்து அறிஞ்சு சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. அப்ப அக்கினி என்றது என்னத்தை குறிக்குது? அக்கினியிலிருந்து இழுத்து விடுகிறது என்னது? அக்கினி என்று சொன்னா எரி நரகம், நரகத்திலே இருந்து. அப்ப எத்தனையோ ஜனங்கள் எங்களுக்கு வெளியிலே நரகத்துக்கு போவதற்காக இந்த உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு அவர்கள் நரகம் செல்லாதவாறு அவர்களை நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப தேவனுடைய நாமத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவன் இந்த அந்த வேலையை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்கள் எங்கள் சகோதரர்களுக்காக, எங்கள் குடும்ப உறவுகளுக்காக, எங்கள் நண்பர்களுக்காக, வேலையில் எங்களோட வேலை செய்கிறவர்களுக்காக, எங்கள் அயலவர்களுக்காக, எங்கள் உறவுகளுக்காக, தேசங்களுக்காக உண்மையான பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் போது அது ஒரே நாளில் நடந்துட முடியாது. என்னுடைய தாயாரின் ஜெபம், நான் திருமணம் பண்ணி 25 வருடம் கழித்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 25 வருடம் கழித்து, இந்த வருடம் 25வது வருடம் நான் திருமணம் முடித்து. அப்ப என்னுடைய தாயார், என் தாயார் உயிரோடு இல்லை, ஆனால் அந்த தாயாரின் கண்ணீரின் ஜெபம், இரவும் பகலும் தேவனை நோக்கி முழங்காலை முடக்கி என் மகளை ரட்சியும், என் மருமகனை ரட்சியும், என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளை ரட்சியும் என்ற ஜெபம் 25 வருடம் கழித்து தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு என்னை இப்பொழுது உங்கள் முன் நிறுத்தி இருக்கிறார். தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் பிரசங்கம் பண்ணுகிற முதல் இடம் இந்த இடம். தேவன் என்னை அழைத்தவர் இதுக்காகத்தான். ஆனால் நான் அதை மறுத்து ஓடிக்கொண்டே இருந்தேன். தேவனுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. அவருடைய அந்த காரியத்திலே நான் என்னை உறுதிப்படுத்தணும் என்று உறுதியாயிருந்தேன். தேவனீர் என்னோடு பேசணும், நான் எங்க நிக்கணும், என்ன செய்யணும், எப்படி என் வாழ்க்கை போகணும் என்று. ஆனால் தேவன் இந்த இடத்திலே உங்கள் முன்பாக என்னை முதலாக நிறுத்தி வசனத்தை கொடுக்கும்படியாக தேவன் செய்த மகா கிருபைகளுக்காக என்னை தாழ்த்தி தேவனை நான் வாழ்த்தி உயர்த்துகிறேன். ஆமென். அப்ப நாங்கள் மற்றவர்களை நாங்கள் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் எங்களுக்கு சலிப்பை கொடுக்கலாம். ஒரு கொஞ்ச காலம் ஜெபிக்க முடியும். ஒரு கிழமை, ஒரு நாள் ஜெபிப்போம், ஒரு கிழமை ஜெபிப்போம், ஒரு மாசம் ஜெபிப்போம், ஒரு வருஷம் ஜெபிப்போம். இப்படியே வருஷங்கள் போக போக எங்களுக்கு சலிப்பு உண்டாகிவிடும். அப்பொழுது நாங்கள் நினைப்போம், இது என்ன இது ஒரே ஜெபம் சேமா அப்படியே அலட்டல் மாதிரி இருக்குது என்று நாங்கள் ஜெபிப்போம். நோ, ஒருபோதும் இல்லை. தேவன் ஜெபங்களை கேட்கிறவர். உண்மையான இருதயங்களை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவர் இருதயத்தின் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். இருதயத்தின் நினைவுகள் அவருக்கு முன்பாக ஒன்றும் மறைவாயில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இதிலே இருந்து உங்கள் இருதயம் என்ன நினைக்கிறது என்பதை நீங்கள் மனுஷர்களுக்கு மறைக்கலாம், தேவனுக்கு மறைக்க முடியாது. அவர் உங்கள் இருதயங்களை காண்கிறவராயிருக்கிறார். அப்ப நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் செய்கிற ஜெபம் நிச்சயம் பரலோகத்திலே கேட்கப்படும். அதன் பதில் தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காத்திருக்கிறது உங்கள் இருதயங்களை இழைக்கப்படும். ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அப்ப நாங்கள் விரும்பினது எங்களுக்கு கிடைக்க ஜீவ விருட்சம் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாங்கள் ஒன்றுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு நாள்ல கிடைச்சிட்டேன்னா அந்த சந்தோஷம் நீடிக்காது. பல நாட்கள் காத்திருந்து அதற்காக ஒரு நாள் திடீரென்று கிடைக்கும் போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அந்த சந்தோஷம் ஆனந்த சந்தோஷமா இருக்கும், அவ்வளவு ஒரு பேரின்பமா இருக்கும். அப்படித்தான் தேவனுடைய காரியங்களும். நாங்கள் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் கேட்கல என்று ஒரு நாளும் நீங்கள்
கவலைப்பட தேவையில்லை. 25 வருடத்துக்கு பிறகு என்னை ரட்சித்த தேவன் உங்கள் ஜெபங்களுக்கும் பதில் தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென், ஆமென். என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே தேவன் செய்த நன்மைகளை சொன்னால் சொல்லிவிட முடியாது. அத்தனை நன்மைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கணவனுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அத்தனை அன்பு. தேவன் அந்த அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். அந்த நேசத்தை நீ கொடுக்கிறாயா மகனே, நீ கொடுக்கிறாயா மகளே, அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எப்படி என்னை நேசிக்கிறாரோ நான் என் பிள்ளையை எப்படி நேசிக்கிறேன், என் கணவனை எப்படி நேசிக்கிறேன், என் மனைவியை எப்படி நேசிக்கிறேன், அதே நேசத்துக்கும் அதிகமாக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் தாயிலும் மேலாய் நேசிக்கிறவர் என்று. அப்ப தாயிலும் மேலாய் நேசிக்கிற தகப்பனுக்கு நாங்கள் எப்படியான இடத்தை கொடுத்துக்க வேண்டும்? என் தாயிலும் தந்தையிலும் அதிகமான இடத்தை கொடுக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு அதிகமான இடம், கணவனுக்கு மனைவிக்கு அதிகமான இடம். என் இருதயத்தின் அன்பு தேவனுக்குரியது, தேவனுக்குரியது. முதலிலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சகலதும் கூட கொடுக்கப்படும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. நாங்கள் எப்பொழுது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, மற்ற விஷயம் எல்லாத்தையும் தள்ளி விடுகிறோமோ, பிரேயர் டைம் தேவனுக்கு 8:30 ஜெபம் பண்ணா 8:30 அதுல கரெக்டா வந்து நிக்கணும். நான் 8 மணிக்கு பாஸ்டர் சொல்லிட்டார் ஜெபம் பண்ணு. நான் மகளோட கொஞ்சம் வாக்குவாதப்பட்டு தான் அவ எழுப்பி வெளிக்கிடுத்தினான். நான் எப்பவுமே ஜெபம் 8 மணிக்கு கேட்டா 7:55க்காவது சபையில நிக்கணும் என்ற வாஞ்சியோடு இருக்கிறேன். நான் அப்படி டெடிகேட் பண்ணி அந்த தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை நாங்கள் உண்மையோடு செய்யும் போது தேவன் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையுள்ள தேவன் அவர் ஒருபோதும் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் எங்களுக்கு பிரதிபலன் உண்டு. அவர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். அப்ப நாங்கள் கலங்க தேவையில்லை. எங்களை நாங்கள் திருத்தும் போது, எங்களை நாங்கள் டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வரும் போது ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்வார். ஏனென்று சொன்னால் ஆவியானவர் அவர் என்ன சும்மா ஏனோ தானோன்ற காரியம் இல்லை. அவருடைய காரியம் எப்படியானது என்றால் டிசிப்ளின். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒழுங்கும் கிரமமாக செய்கிற காரியம். அப்ப நாங்கள் ஒழுங்கோடு கிரமத்தோடு டிசிப்ளினோடு ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யும் போது தேவன் அதிலே மகிமைப்படுவார். தேவன் எங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் தேவன் வைப்பார். பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு தேவன் உதவி செய்வார். ஆமென். அப்படியாக தேவன் எங்களை நடத்துவார். இன்னும் எவ்வளவு நேரம் 10 நிமிஷமா? ஓகே. அப்ப நான் அடுத்த வசனங்களையும் அடுத்தடுத்து சென்று முடிக்கிறேன். அடுத்ததாவது நாங்கள் கடைசி வசனம், அது ரொம்ப முக்கியம். அந்த 22ல கடைசி சொல்லுது பயத்தோடே ரட்சித்து என்றால் பயம் இல்லாமல், கர்த்தருக்கு பயம் இல்லாமல் வாழுகின்ற வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய முடியாது. நாங்கள் தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்றால் தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப தேவனுக்கு நாங்கள் பயப்படுகிறோம் என்றால் பயந்து நடுங்குவதில்லை. ஐயோ தேவன் கண்ணை குத்திடுவார், அப்படி செய்திருவார், அது இல்ல. தேவனுக்கு கொடுக்கிற பயம், தேவனுக்கு கொடுக்கிற பயம் பக்தியோடு, தேவனுக்கு கொடுக்கிற பயம் தீமைகளை வெறுத்தலே தேவனுக்கு பயப்படுகிற பயம். தீமைகளை வெறுக்கணும். ஒரு தீமை வருகிறதா என்னை நோக்கி, என்னை செய்ய சொல்லி ஒரு தீமை தூண்டுகிறது, அதை நான் வெறுக்கணும். இது தேவனுக்கு பிரியம் இல்லை, இதை நான் செய்யக்கூடாது. இந்த வாழ்க்கையில நான் இப்படி செய்யறது தேவனுக்கு பிரியம் இல்லை. வேத வசனம் சொல்லுது நான் இதை செய்யக்கூடாது. கர்த்தாவே, நான் இதை செய்யாமல் வாழ்வதற்கு எனக்கு கிருபதாரம், எனக்கு ஞானம் தாரும். நான் என் வாயினாலே அவதூறு பேசி விடாதபடிக்கு, தகாத வார்த்தைகள் பேசி விடாதபடிக்கு, மற்றவர்கள் இருதயங்களை புண்படுத்தி விடாதபடிக்கு, மற்றவர்களோடு அன்பாய் பேசி அவர்கள் காயங்களை ஆற்ற, அவர்கள் இருதயங்களை குணப்படுத்த, அவர்களுக்கு என்னால் முடிந்தளவு உதவி செய்ய, அவர்களுக்கு நன்மை செய்ய, அவர்களுக்காக ஜெபிக்க, இந்த இருதயத்திலே நான் வாஞ்சிக்கிறது தேவ ஆவியானவர் கொடுக்கிற காரியங்கள். அப்ப தேவனுக்கு நாங்கள் பயப்படும் போது தேவன் இந்த காரியங்களை எங்கள் இருதயத்திலே வைப்பார். நாங்கள் மற்ற எங்கள் அயலவர்களை நோக்கி புறம் கூற மாட்டோம். நாங்கள் எங்கள் உறவுகளை நோக்கி
மாட்டோம். எல்லாரையும் அணைத்துக் கொண்டு நேசிக்கிற இருதயம், அது ஆவியானவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அந்த படைத்த கடவுள் கொடுக்கிற ஒரு இருதயம். அது அந்த இருதயம் பயத்தோடு ரட்சிக்கணும். நாங்கள் ரட்சிக்கப்படும் போது எங்களுக்கு தேவ பயம், அதாவது வேதத்தில் கூறப்பட்ட கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? வணங்கணும். அதை கை கொள்ளணும். வாசிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு வேதத்தின் ஒரு அதிகாரத்தை எடுத்து நாங்கள் வேத வசனங்களை வாசிக்கும் போது நாங்கள் உணர்ந்து கொள்ளணும், இதன்படி நாங்கள் வாழணும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். என்னால பொய் சொல்லாமல் இருக்க முடியல. இருந்துட்டு நான் பொய் சொல்லுகிற சந்தர்ப்பம் வரும்போது நான் தவறுதலாய் பொய் சொல்லிடுறேன். ஆனால் கர்த்தாவே எனக்கு விருப்பம் இல்லை. உங்களோட வார்த்தை சொல்லுகிறது, கட்டளைகள் சொல்லுகிறது பொய் சொல்லாதே என்று. ஆனால் நான் பொய் சொல்லி விடுகிறேன். அந்த பொய்யை என்னால் எப்படி நிறுத்த முடியும்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். உண்மையாய் நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயம் இதற்குரிய பதிலை நீங்கள் தேவனிடமிருந்து பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். தேவன் நிச்சயம் உங்களோட வாயில் இருந்து அந்த பொய் வராதபடி உங்களை காத்துக் கொள்வார். நீங்கள் உண்மையோடு இருக்க, நீதியோடு இருக்க, ஞானமாய் நடக்க, கணவனோடு எப்படி நடக்கணும், பிள்ளைகளோடு எப்படி நடக்கணும், மற்றவர்களோடு, எங்கள் உறவுகளோடு, சொந்தங்களோடு, எங்கள் சகோதரர்களோடு எப்படி நடக்கணும், வேலைத்தளத்திலே எப்படி ஞானமாய் பேசணும், நடக்கணும், எல்லாவற்றையும் எங்களுக்கு தேவன் அழகா எங்களை கற்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த 3 வசனங்களை நீங்க சேர்த்து வாசிங்க. 23 இருந்து 25 வரை. மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். தாம் ஒருவரை ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகனாய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்போதும் எப்போதும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். அடுத்த வசனத்தில் இருந்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம், எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எங்களை பரிசுத்தமாக்கித்தான் தேவன் எங்களை ரட்சித்தார். எப்பொழுது நாங்கள் தேவனை விசுவாசித்தோமோ, அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே இறங்கி வந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தின அந்த ரத்தம் எங்கள் சகல பாவங்களையும் கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அப்ப அந்த பரிசுத்த வஸ்திரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வளர 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 நாட்கள் போக போக அந்த வஸ்திரத்தை நாங்கள் கரைப்படுத்தி இருக்கிறோம். நிறைய கரைகள் எங்கள் பரிசுத்த வஸ்திரத்திலே நிறைய கரைகள் வந்திருக்கிறது. எப்படியான கரைகள்? மாமிசத்தினால் உண்டான கரைகள். அப்ப மாமிசம் என்ன செய்யும்? மாமிசம் எப்படியானது? மாமிசம் ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களை எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, வெளியிலிருந்து வருகிற எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது. எது உங்களை தீட்டுப்படுத்தும்? உங்களுக்கு உள்ளிருந்து எழும்புகின்ற நினைவுகள், பொறாமை, மற்றவர்கள் மீது புறங்கூறுதல், எரிச்சல், பலவிதமான தகாத தூஷண வார்த்தைகள், மற்றவர்களை நோவடித்து வேதனைப்படுத்தி எங்கள் வாய்களால் சொல்லுகின்ற சொல்லுகள், குத்துகின்ற ஈட்டிகள் மாதிரியான பேச்சுக்கள். அப்ப இதுகள் எல்லாம் எங்கள் மாமிசத்துக்குள்ளே இருந்து எழும்பித்தான் எங்களை தீட்டுப்படுத்தும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப அப்படி இருக்கும் போது இந்த மாமிசம் எங்களை என்ன செய்து? எங்கள் பரிசுத்தமான ஆடையை கரைப்படுத்தினது. இந்த வெள்ளை ஆடையிலே ஒரு சின்ன ஒரு டீயினுடைய ஒரு துளி கலந்தாலும் இது அது அசுத்தமாயிடும். என்ன? அந்த பரிசுத்தத்தை இழந்துடும். வெள்ளை இல்லாம போயிடும். அப்ப அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலே மாமிசம் மற்றவனுக்கு தெரியாது. எங்களுடைய மாமிசம் என்னென்ன செய்கின்றது என்ற உணர்வு எங்களுக்கு இருக்கும். நாங்கள் ஆவிக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அந்த உணர்வை தருவார். நாங்கள் தவறான ஒன்றை செய்யும் போது எங்களுக்கு உணர்த்துவார் தேவன், இதை செய்யாதே என்று. அந்த உணர்வுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் செய்துட்டோம் என்றால் அது எங்களை கரைப்படுத்திவிடும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? ஜெபத்தில் அது கரைப்பட்டுட்டோம் அப்படியே போயிடலாமா? எங்களை முழுக்க கரைப்படுத்திட்டு போகலாமா? இல்லை. அந்த கரையை அகற்றுவதற்கு தான் இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் மறுபடியும் அந்த கரைக்காக முழங்காலில் இருந்து, தேவனே இந்த கரை போங்க உன் பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் என்றால், அது சுத்திகரிக்கப்படும் போது நாங்கள் மறுபடியும் தேவ ஆவியோடு இணைந்து ஜெபத்துக்குள்ளே வருவோம். இது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் முடிகிற முடிவு அல்ல. எங்கள் ஜீவன் உள்ளவரை, எங்கள் வாழ்க்கை முடியும் வரை, ஜீவன் பிரியும்
இந்த ப்ரோசஸ் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருமே மனிதர்கள் தான், தவறுகிறவர்கள் தான். ஆனால் சிறு சிறு பாவங்கள் எங்களை பாதிக்காத அளவுக்கு ஆவியானவர் உணர்த்துவார். அதை எங்களுக்கு ஜெபிக்கும் போது ஆவியிலே உணர்வை தருவார். இதற்காக நீ மன்னிப்பு கேட்டு ஜெபி, இதற்காக பாவ மன்னிப்புக்காக ஜெபி என்ற ஒரு உணர்வை தருவார். அப்படி இல்லாமல் நாங்கள் விட்டோமானால் எங்கள் பாவங்கள் என்ன செய்யும்? ஒரு சிலந்தி வலை மாதிரி கட்டப்பட்டு கொண்டிருக்கும். கட்டப்பட்டு பாவம் எண்ணத்தை பிறப்பிக்கும் வரை பாவம் செல்லும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் வரை செல்லும். பாவம் கொடுமையானது. உலகத்திலே எதுவும் கொடுமை இல்லை, பாவத்தை மாதிரி கொடுமை ஒன்றும் இல்லை. அப்ப நாங்கள் பயத்தோடு அந்த ரட்சிப்புக்குள்ளே நாங்கள் வாழும் போதுதான் தேவன் எங்களை அந்த வழிகளே நடத்துவார். அப்ப இந்த மாம்சத்தால நாங்கள் கரைப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் வெறுக்கணும். முதல் வெறுக்கணும். தேவனே, நான் இதை வெறுக்கிறேன், ஆனால் நான் விரும்பினதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஏன்? எங்களுக்குள்ளே ஒரு பிரமாணம் போராடி கொண்டிருக்கிறது. பாவ பிரமாணம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த பாவ பிரமாணம் எங்களை ஆண்டவருடைய நீதியின் பிரமாணத்துக்குள்ளாக வரவிடாதபடி எங்களை தடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப நாங்கள் தைரியமாய் போராடி இந்த பாவங்களை மேற்கொள்ளணும். ஆமென், ஆமென். அதே மாதிரி மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர் அவர் ஒருவரே. ஆமென். ஏனென்றால் மாசற்றவர்களாய் எங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி எங்கள் ஆத்மா ஆத்மா வாழ்கிறது போல நாங்கள் வாழ்ந்து சுகமா இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப எங்கள் ஆத்மா மாசு இல்லாமல் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். எங்கள் ஆத்மா நாங்கள் மரிக்கும் போது எங்களை படைத்த அந்த தேவனிடத்திலே எங்கள் ஆத்மா திரும்பணும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப நாங்கள் அதை மாசில்லாமல் தூய்மையாக பரிசுத்தமாக கொண்டு செல்லுகிறவர் தேவன் ஒருவரே. அவரால் மாத்திரம்தான் எங்களுக்கு அந்த பரிசுத்தத்தை தர முடியும். நீங்கள் எந்த கோயில்களுக்கு சென்று, எங்கு சென்று, புனித ஜாத்திரை சென்று, எந்த சமயமாயிருந்தாலும், நான் கங்கையில் நீராடி எழுப்பினால் என் பாவம் போகும், அங்கு போய் சென்றால் என் பாவம் போகும், இங்கு போய் இதை செய்தால் என் பாவம் போகும் என்று அறியாதிருக்கிறார்கள். அநேகர் அறியாதிருக்கிறது போல நாங்கள் அறியாதிருக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் எங்களுக்கு தெரியும் பாவம் போகிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் எங்கள் பாவங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்த ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. ஆமென். அப்ப எங்கள் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவரும் தகுதி உள்ளவரும் அதற்கு சரியான ஆளும் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய இரத்தம் மாத்திரமே தான் எங்கள் பாவங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அப்ப கடைசி வசனம் சொல்வது, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். அப்ப தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அப்ப நாங்கள் உலகத்திலே சொல்லுகிற ஞானம் எல்லாம் வெறும் குப்பை. அப்ப அவர் அதை படித்தார், இதை படித்தார், அப்படி மாஸ்டர் செய்தார், இப்படி எல்லாம் டிகிரி எடுத்தார், எதுவுமே ஞானம் அல்ல. அதிக ஞானம். தேவன் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையினால் உண்டாக்கினார். அந்த வார்த்தையின் ஞானம் தேவனுடையது. அது இயேசு கிறிஸ்துவினுடையது, பரிசுத்த ஆவியினுடையது. அவர்கள் மூவரில் ஒருவராயிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியும் பிதா சுதன் பரிசுத்த ஆவி, அவர் மூவரில், அவர் திரித்துவத்தில் ஒருவராயிருக்கிறார்கள். அப்ப அந்த ஞானம் தேவனுக்குரியது. அவர் எப்படி ஞானமாய் இந்த உலகத்தை உண்டாக்கினார், எப்படி ஞானமாய் இந்த உலகத்திலே இத்தனை காரியங்கள் செய்கிறார். மனுஷனுக்கு ஞானம் கொடுக்கிறவர் தேவன் மாத்திரமே தான். அப்ப அவர் ஞானத்தின் ஆரம்பத்தை மனுஷன் உணரும்படியாக கொடுக்கிறார். அப்ப அந்த ஞானம் உள்ளவர் என்று சொன்னால் அவர் தேவன் மாத்திரமே, கடவுள் மாத்திரமே. நாங்கள் எல்லாம் அதிலே ஒரு சிறு துளிகள். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நல்லா பாடுகிற தாளந்துகள், நல்லா பேசுகிற தாளந்துகள், நல்லா ஜெபிக்கிற தாளந்துகள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அதுவும் ஒரு தாளந்து, மற்றவர்களை நேசிக்கிறதுக்கு தாளந்து. ஒவ்வொரு தரம் விசேஷமாய் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள். தேவனுடைய பார்வையில் நாங்கள் விசேஷித்தவர்கள் எல்லோரும். ஒருத்தரை ஒருத்தர் குறைவானவர்கள் அல்ல. ஒவ்வொருத்தரும் யூனிக்கா இருக்கிறோம். வித்தியாசமாய் தேவன் படைத்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்தும்படியாக இந்த இடத்திலே மகிமை கனம் யாவும்
எங்கள் தேவனுக்கு மாத்திரமே நன்றி செலுத்துவோமா? இப்பொழுது நான் முடிக்கிறேன். தேவன் கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி தேவனுக்கு நாங்கள் தேங்க் பண்ணுவோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தேவனே பேசினார் என்று நானும் விசுவாசிக்கிறேன். உங்களோடும் தேவன் இருதயங்களிலே பேசியிருப்பாரானால், எந்த காரியங்களை குறித்து தேவன் உங்களுக்கு உணர்த்தி வைத்திருப்பாரானால் நீங்களும் ஒப்பு கொடுங்கள். கண்களை மூடி தேவனிடத்திலே சொல்லுங்கள், கர்த்தாவே இந்த இடத்திலே குறைவாயிருக்கிறேன், கர்த்தாவே இந்த விஷயத்திலே என்னாலே விட்டுவிட முடியவில்லை, இதிலே எனக்கு தகப்பனை ஞானம் இல்லை, நான் தகப்பனை இதிலே குறைவாய் இருக்கிறேன், நீர் சொல்லுகின்ற காரியங்களை குறித்து எனக்கு உணர முடியவில்லை, ஆனால் நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிற இடத்திலே நீர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர், இந்த இடத்திலே நீர் ஜீவித்திருக்கிறீர் கர்த்தாவே. இந்த ஜனங்கள் மத்தியிலே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஜனங்களுடைய மனபாரங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கண்ணீரின் காயங்கள் எல்லாமே தகப்பனை நீர் ஆற்றி தேற்றி இவர்களுக்குள்ளே சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தேவைகளை நீர் நிறைவேற்றி உம்மை பிடித்ததை விட்டு விடாதிருக்க அப்பா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடி அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும் வரையிலும், மூச்சு ஓயும் வரையிலும் இவர்கள் உண்மை அன்பு செய்து வாழ இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வாழ்த்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். எல்லா துதி கனம் மகிமையும் என் மீட்பரும் என் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நான் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென்.